அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்காமாஸ் கட்சியை சேர்ந்த ஆச்சரிய குறிகள் இந்த பொங்கல் அதுவுமா என்னெல்லாம் பண்ணியிருக்கானுங்க தெரியுமா? இவனுங்க பொங்கல் அதுவுமா பண்ணின அராஜக போக்குகள், தற்குறித்தனங்கள், கோமாளித்தனங்கள், மக்கள் கிட்ட அங்கங்க அடி வாங்கின சம்பவங்கள், கேவலப்பட்டு அசிங்கப்படுற சம்பவங்கள், அப்படி எங்கேயாவது அசிங்கப்படலன்னு சொன்னாக்க இந்த வீடியோவில் போட்டு நம்ம அசிங்கப்படுத்தி விடுவோம். இது எல்லாத்தையும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாட்டுக்குள்ள பொங்கல் அதுவுமா இந்த ஆச்சரிய குறிகள் நிகழ்த்தின ஒவ்வொரு ஆச்சரிய குறி சம்பவங்களையும் ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. ராவணம் மவண்டாவா இருக்கிற அத்தனை கோலத்தையும் அழிச்சுக்கிட்டு போறானுங்க. ராவண மவண்டா இல்ல, அங்க வந்த அத்தனை மக்களும் பார்த்தீங்கன்னா வேற வார்த்தைகளை சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தைகளை நம்ம உபயோகிக்க கூடாதுன்னு பார்க்குறோம். டேஷ் மகண்டான்னு கத்துறானுங்களாம், கேள்விப்பட்டேன். பச்சை விஜய் தனம் அப்படின்னா இதுதான். அடுத்தவங்க கஷ்டப்பட்டு கோலம் வரைஞ்சி வச்சிருக்காங்க, இந்த கோலத்தை எல்லாம் அழிச்சிக்கிட்டு போறானுங்க. கையில ஒரு விளக்கமாத்த வச்சு அழிச்சிக்கிட்டு போறானுங்க. மண்டையில அறிவு மசுறுன்னு ஏதாவது இருந்தா இப்படிலாம் செய்வானுங்களா? விஜய் ரசிகர்கள்னா இப்படிதான் திருப்பொறிக்கிகளா இருப்பானுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இதெல்லாம் ராவண மவண்டா புளுத்திர மவண்டான்னு போட்டுக்கிட்டு வேற வாயில வருதுங்க. நம்ம சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறோம். இது தவறான வார்த்தை. இதெல்லாம் அழகா இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நாசமாக்குறது தான் இவனுங்களுக்கு தெரியுமே. அழகா ஒரு குழந்தை சிரிச்சுக்கிட்டு இருக்குன்னா கூட்டத்துக்குள்ள கூட்டிட்டு போய் நசுக்கி சாவடிப்பானுங்க, கொன்னுடுறது. அழகா ஒரு கோலம் வரைஞ்சிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடினா அதை அழிச்சு விட்றது. இந்த மாரி படத்துல தனுஷ் சும்மா சேட்டைக்கெல்லாம் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுவான் மேடம் அப்படின்ற மாதிரி அதை சீரியஸாக எடுத்துட்டானுங்க போல. அந்த படத்துல தனுஷ் குழந்தைங்க பலூனை கொண்டு போயிட்டு இருக்கும் ஊதிக்கிட்டு, அதை இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு ஊசியை வச்சு குத்தி விட்டுருவாரு, உடச்சி விட்டுருவாரு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே சிரிச்சிட்டு இருப்பாரு. அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நிஜ வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க தற்கொலை பயலுங்க. ஒரு கோலம் போடுறது அவங்க என்ன டிசைன் போடலாம், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு மணிக்கணக்காக இருந்து போடுறாங்க. பொங்கல் அதுவுமா நம்ம தெரு, இந்த வீட்டு வாசல்ல கோலம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு போடுறாங்க. அதை இப்படி அழிச்சுக்கிட்டு போறானுங்கண்ணா. இவனுங்கெல்லாம் பாருங்க, இதுல தமிழ்நாட்டை ஆளணுமா இந்த லட்சண மசரில் இவனுங்க இருந்துக்கிட்டு. அடுத்ததான் ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்குங்க, மாட்டு பொங்கல் அதுவுமா. அந்த ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இடத்துல இந்த தற்குறி தாவேக்க அணில் குஞ்சுகள் அந்த கட்சி கொடியை தூக்கிட்டு போய் நிற்கிறானுங்க. மக்கள் கிட்ட சராமரி அடி வாங்கியிருக்கானுங்க. அங்கே கொண்டு போய் கட்சி கொடியை கட்டிட்டு இங்கே பாருங்களேன். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. கையில செயின் வச்சிருந்தேன் பாத்தீங்களாவா? அடி வாங்கினதும் தெரிச்சுட்டு ஓடுறானுங்க பாருங்க, பயந்தடிச்சு. அவ்வளோ பயப்பூ இருக்குன்றவனுங்க இதுக்கட இப்படிலாம் பண்றீங்க? எதுக்கு கொடி எடுத்துட்டு வரீங்க முதலாங்கலாம்? கொடிக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டில் வேற கட்சியே இல்லையா? வேற யாருமே இல்லையா? எல்லாரும் நினைச்சா கொடியை கொண்டு வரலாம். அந்த கூட்டத்தில் பல கட்சியை சேர்ந்தவங்க இருப்பாங்க. எல்லாரும் என்ன கட்சி கொடி கொண்டு வந்தா அந்த இடத்துல அது அமைதியாக போகுமா? ஏன்டா அறிவு இருக்காடா உங்களுக்குலாம்? அறிவு இருக்காடா? பொதுவாக மக்கள் கூடி ஒரு நிகழ்வு நடக்குது, ஜல்லிக்கட்டு நடக்குது. அது சும்மா போய் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு வர்றதை விட்டுக்கிட்டு அங்கே போய் கொடி எடுத்து ஆட்டிக்கிட்டு பிடிங்கிட்டு தான் வருவானுங்க இவனுங்க. இப்படியெல்லாம் பண்ணிட்டு மக்கள் கிட்ட அடி வாங்கினாக்கா ஐயோ எங்களை அடிக்கிறாங்க, ஐயோ எங்களை ஒடுக்குறாங்கன்னு ஒப்பாரி வைக்கிறது. இந்த மாட்டை கலட்ட முடியாதுன்றாங்கப்பா, இது தேவையாப்பா? உள்ளூர்ல இருந்துகிட்டு எதுக்குப்பா தேவையில்லாத வேலை பாக்குறீங்க? மாட்டுக்கு பரிசு வேணான்றது, மாட்டிற்கு பரிசு இல்லை. ஜல்லிக்கட்டு போட்டியில் மாட்டை விளையாடுறதுக்கு கொண்டு வந்துருக்காங்க. அங்கேருந்து தாவேகா கொடியை காட்டிக்கிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். மாட்டுக்கு பரிசு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. தேவையா? ஆனாலும் பாருங்க அங்கேருந்து கட்சி கொடியை காட்டிக்கிட்டு இருக்கான். எதுக்கடா நீங்கள் எல்லாம் வரீங்க? முதல்ல இனிமே ஏதாவது நிகழ்வு இல்லைன்னா ஏதாவது அரசு திட்டங்கள் கொடுத்தா எல்லா இடத்துலையும் இந்த விஜய் ரசிகர்களை, இந்த தாவேகாரங்களை அவங்களை ஃபில்டர் பண்ணி அனுப்பிடணும். எதுக்கு தான் இவனுங்கெல்லாம் இருக்கானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இவனுங்களெல்லாம் எதுலையுமே இன்க்ளூட் பண்ணக்கூடாது. சும்மா நசன ஒரு மாதிரியா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க தற்குறி தாவேக்கா தவிட்டு தற்குறிகள். ஏற்கனவே லேப்டாப்பு கொடுத்தப்ப பார்த்தீங்கன்னா இந்த விஜய் ரசிகர்கள் லேப்டாப்பை வாங்கிக்கிட்டு என்னெல்லாம் அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அந்த லேப்டாப்பில் வால்பேப்பரை மாற்றுறது, அந்த லேப்டாப்பில் முதலமைச்சருடைய புகைப்படத்தை அழிக்கிறது, அந்த லேப்டாப்பை வச்சு எவ்வளோ நக்கல் அடிக்க முடியுமோ, எவ்வளோ கேலி செய்ய முடியுமோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம பார்த்துருப்போம். இப்போ பொங்கலுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 3000 ரூபா கொடுத்துருக்காங்க.
அந்த 3000 ரூபாயை வாங்கிட்டு நீங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிப்போம், ஆனா எங்க ஓட்டு விஜய்க்கு தான், இப்படியெல்லாம் சொல்லி வீடியோ போடுறாங்க. இல்ல இப்படியெல்லாம் சொல்லி வீடியோ போட்டாக்க அதுல என்ன கிடைக்கும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுல ஏதாவது கெத்தா ஃபீல் பண்றாங்களா? தற்குறித்தனமா இருக்கு. அந்த காணொலிகளை லைட்டா பாருங்களேன். ஓட்டு விஜய்க்கு தான். நம்ம நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்குவோம். நீ பணம் கொடுத்தாலும் சரி, நீ காசு கொடுத்தாலும் சரி, கொடை கொடுத்தாலும் சரி, இனிமேல் பட்டு யாராச்சும் ஒரு மூக்குதியை கொடுத்து ஓட்டு கேட்டா கூட நாங்க வாங்கிக்குவோம். நீங்க பட்டு புடவை கொடுத்தா கூட நாங்க வாங்கிக்குவோம். ஒரு வீட்டுல ஒரு அரிசி வாங்கி கொடுத்து கூட ஓட்டு கேட்டாலும் வாங்கிக்குவோம். அது ஏன்னா நாங்க கட்டுற வரி பணம், நாங்க வாங்குவோம். அதை நீ வாங்க கூடாதுன்னு சொல்ல உனக்கு தகுதி கிடையாது. ஆனா ஓட்டு எல்லாம் இங்கதான். நீல போய் காட்டுருக்கா, சும்மா விஜய பார்க்க ஒடியாடுறாவோ அந்த கூட்டம் ஓட்டா மரமான்னு காட்டுருக்கல, ஓட்டா மாத்தி காட்டு. இந்தாமா 3000 ரூபாய், கண்டிப்பா திமுக ஓட்டு போட்டுறணும், புரியுதா? நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்குவோம். நாங்க போடுற ஓட்டு விஜய்க்கு தான். நீங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். நாங்க போடுற ஓட்டு விஜய்க்கு தான். நீங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். நாங்க போடுற ஓட்டு விஜய்க்கு தான். நீங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். நாங்க போடுற ஓட்டு விஜய்க்கு தான். நீங்க ஓட்டு போடுவீங்க, ஆனா ஜெயிக்கணும்ல. இந்த பொலிட்டிக்கலான நபர்கள் இருக்காங்க பாருங்க, இவங்க தாங்க ஆபத்தானவர்கள். அரசியல்னா என்னன்னு தெரியாது, அரசியல் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. விஜய சினிமாவில் பிடிக்கும், அதனால விஜய்க்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற நிலைப்பாடு எடுத்திருக்காங்க பாருங்க. அந்த மனநிலையில தான் இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசியலை நல்லா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னாக்க இவங்களுக்கே விஜய் பிடிக்காம ஆயிரும். ஆனா பாலிடிக்ஸ் அப்படின்னு வந்தா எங்களுக்கு பாலிடிக்ஸ் எங்களுக்கு பிடிக்காதுங்க, ஆனா விஜய் எங்களுக்கு பிடிக்குங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க பாருங்க. இவங்க தான் பிரச்சனையே. தேர்தல் முடிவுகள் வர்றப்போ தெரிய வரும் பாலிடிக்ஸ் தான் என்ன. இந்த மாதிரி ரீல் பண்ணி போடுறதெல்லாம் பாலிடிக்ஸ் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் எண்ணிக்கைன்றது வேற, விஜய் ரசிகர்கள்ன்ற எண்ணிக்கை வந்து வேற. அது இவ்வளோதான், தமிழ்நாட்டு மக்கள் எண்ணிக்கை ரொம்ப பெருசு அப்படின்றதெல்லாம் தேர்தல் முடிவுகள் வர்றப்போ தெரிய வரும். அதில் ஒரு சகோதரி சொன்னாங்க, நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிப்போம், ஏன்னா இது எங்கள் காசு, மக்கள் வரி பணம், அதனால அதை வாங்காதீங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிதான், மக்கள் வரி பணம் தான், ஆனால் இந்த அரசு எதுவுமே செய்யலை, மக்களுக்காக ஒன்று கூட செய்யலைன்னு சொல்லிட்டு இவங்க தான் சொல்றாங்க. ஆனால் லேப்டாப் கொடுத்தா ஆளாக போய் வாங்குறாங்க, 3000 ரூபா கொடுத்தா ஆளாக போய் வாங்குறாங்க. இந்த அரசு கொடுக்குற ப்ரிவிலேஜ் எல்லாம் அதிகமாக அனுபவிக்கிறதே தாவேகாரனுங்க தான் போல இருக்கு. எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த அரசு எதுவுமே செய்யலைன்றது. இவங்களுக்குலாம் என்ன தெரியுமா வேணும்னு நினைக்கிறாங்க? விஜய் வந்துட்டு சொன்னாப்ல, ஞாபகம் இருக்க, காஞ்சிபுரத்தில் பேசுகிறப்போ எல்லாருக்கும் ஒரு வீடு, ஒரு பைக்கு, காரும் கூட நிச்சயம், எல்லாம் நாங்கள் அமைச்சு தருவோம், நாங்கள் ஆட்சி அமைச்சோம் அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா? அந்த அளவுக்கு செய்யணும் ஒரு அரசுனா. அதெல்லாம் ரியாலிட்டியில் நடக்காது அப்படின்றதெல்லாம் இந்த தற்குறிகளுக்கு தெரியாது. இப்போ பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து சேவைன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு திட்டத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு கட்டணம் இல்லாமல் பேருந்து சேவையை வந்து பெண்களுக்கு கொடுக்குறப்போ அதனால ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடி இருக்கு பாருங்க, அதை சமாளிக்கிறதே பெரும் கஷ்டமாக இருக்கும். ஒரு அரசானது மக்களுக்கான இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வரப்போ அதுக்கு பல விஷயங்களை சமாளித்து பல விஷயங்களை எதிர்கொண்டு தான் அவங்க வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்களே. இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாத தவிட்டு தற்கொலைகளா இவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்களோட எதிர்பார்ப்புகள்லாம் பயங்கரமா இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் இந்த உலகத்துல எந்த அரசாலையுமே செய்ய முடியாது. அதன் காரணமாக தமிழ்நாடு அரசு ஒண்ணுமே செய்யல, திமுக எதுவுமே செய்யலன்னு வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம திமுக அரசு என்னென்னலாம் மக்களுக்கு பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே நல்லாவே அனுபவிச்சுக்கிட்டு திமுக அரசு ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லிட்டு பொய்யா வாந்தி எடுத்து வைக்கிறது. இங்கே பாருங்க, பொங்கல் வைக்க சொன்னா சாராயம் காய்க்கிற மாதிரி வச்சிருக்கானுங்க. அதில் வேற அடியிலெல்லாம் கறி பிடிச்சிருச்சு. இந்த தாவேக்கான்ற கட்சி ஒரு 2026 தீ பிடிச்சி அடியிலெல்லாம் கரிஞ்சு நாசமா போதா இல்லையான்னு பாருங்க. நாடி தண்ணுற கோலத்தை பார்த்து இல்ல, இந்த கோலத்துல சூரியன் இருக்கு, ஆனா அத்தை போட்ட கோலத்துல சூரியனே காணோம். ஆமா, அது சூரியனா? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கோலத்துல கூட சூரியனே வரக்கூடாது. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். சரி, ஒரு தடவை அந்த கோலத்தை காட்டுங்க. இது என்னது? இது அந்த வட்டத்துக்குள்ள என்ன வாகை பூவா இருக்கு, முள்ளம்பன்னி மாதிரி இருக்கு. முள்ளம்பன்னியோட முள்ளெல்லாம் நிக்கிற மாதிரி இருக்கு. அதுல என்னடா இது? சரி, ரெண்டு பக்கமும் யானை இருக்குமே, யானை எங்க? களத்துக்கு வந்து அரசியல் பண்ணுங்கடான்னு சொன்னா பொங்கலுக்கு கோலம் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சில பெண்கள் நீங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிப்போ, எங்க ஓட்டு விஜய்க்கு தான் சொன்னாங்க இல்லையா? இப்ப ஆக்சுவலா பொதுமக்களா இருக்கக்கூடிய பெண்கள் என்னெல்லாம் சொல்றாங்கன்றத பார்ப்போமா?
காலையில் நான் வேலைக்கு போறதுனால என் பையனுக்கு என்னால சமைச்சு கொடுக்க முடியல. காலை உணவு திட்டம் வந்ததுனால என் பையன் காலையிலேயே ஸ்கூல்ல சாப்பிட்றான். இதை அமைச்சு கொடுத்த முதலமைச்சர் ஐயாவுக்கு நன்றி. பெண்களுக்காக விடியல் பயணம் கொடுத்திருக்காரு. அது எங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. எங்களை மாதிரி பெண்களுக்கு வெளியூர்ல இருந்து இங்க வந்து தங்கி படிக்கிற பெண்களுக்கு தோழி விடுதி கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நாங்க ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தமிழக முதலமைச்சர் அவர்கள் பெண்களை தொழில் முனைவோர் ஆக்குறாங்க. இது எங்களுக்கு தன்னம்பிக்கையும் வருவாய் ஈட்டுவதற்கும் பேருதவியா இருக்கும். அவருக்கு நன்றி. புதுமை பெண் திட்டம் மூலமாக முதல்வர் அவர்கள் கல்லூரி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த 1000 ரூபாய் மூலமாக பெண்கள் கல்லூரி பெண்கள் மிகவும் பயனடைகிறாங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்த முதல்வர் ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி. அறிவார்ந்த பெண்களும் அறிவார்ந்த மக்களும் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? உதயசூரியனுக்கு. அறிவில்லாம ரசிக குஞ்சுகளாக இருக்கக்கூடியவர்கள் தாவேக்காக ஓட்டு போடுவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்துக்கு அறிவில்லாத தவிட்டு தற்குறிகளாக இருக்கானுங்கன்னு. ஜல்லிக்கட்டு நடக்கிறப்ப அங்கேயும் கொண்டு போய் கொடி எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. முதலமைச்சர் எங்கேயாவது போய் பேச போறாருன்னா அங்கே கொண்டு போய் கொடி எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அடுத்த கட்சியோடைய கூட்டங்களில் போய் கொடி எடுத்து காட்டுறானுங்க. அடுத்த நடிகர்களுடைய படம் வர்றப்போ அங்கே போய் ஜனநாயகன் மயிறு நாயகன் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி இவனுங்க பண்ணக்கூடிய அத்தனை தற்குறித்தனங்களையும் அவனுங்க சரின்னு நினச்சிக்கிட்டு அதை மறுபடி பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. பாருங்க, இப்போ பாருங்க, பொங்கல் விழா திமுக சார்பாக நடத்தப்படுது. ஒரு இடத்துல ஒரு ஓரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ரோட்டில் வேணும்னே போறானுங்க இந்த பாட்டை போட்டுக்கிட்டு, உங்க விஜய் மயிரெடுக்க வரனான்னு. சும்மா போனாலும் பரவாயில்ல, அந்த ரோட்டு வழியா வேணும்னே அந்த சென்டர் மீடியனுக்கு மேலே ஏறி நின்று கொடி எடுத்து காட்டுறானுங்க. திமுகவோட கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டத்தை பார்த்து அந்த கொடி எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. திமுக காரங்க எந்த அளவுக்கு ஜனநாயகவாதிகள்னு இதை பார்த்தே தெரிஞ்சுக்க முடியும். என்னைக்கு அடி வாங்க போராடுங்களும் தெரியல இந்த மாதிரிலாம் பண்ணி. இதுவே இவனுங்க கூட்டம் இது மாதிரி நடக்கிற இடத்துக்குள்ள போய் திமுக கொடி எடுத்து காட்டிக்கிட்டு இருந்தா சும்மா விடுவானுங்களா? இதுவே ஒரு ஆளுங்கட்சி கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, அங்க போய் கொடி எடுத்து காட்டிக்கிட்டு தைரியமா போறானுங்க. இதுதான் திமுக காரங்க எவ்வளவு மெச்சோர்டா இருக்காங்கன்றதுக்காக உதாரணம். தாவேகா காரங்க எவ்வளவு இம்மெச்சோர்டான தற்குறிகளா இருக்காங்கன்றதுக்கான உதாரணம். முதல்ல அடுத்த கட்சி கூட்டம் நடக்குதுன்னா அந்த வழியாவே போகக்கூடாது. அப்படியே அந்த வழியா போனாலும் மூடிக்கிட்டு அமைதியா போகணும். அதை விட்டுக்கிட்டு அலப்பறை பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி இதுதாங்க இவனுக்கு அந்த ரசிக மனப்பான்மையிலே இருக்கானுங்க. சினிமாவில் இருக்கிறப்போ அடுத்த நடிகர்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டு அடுத்த நடிகர்களுடைய படம் வரப்போ அங்கே போய் வரையடா கிளாஸுக்கு வரையடா ஸ்பேரிங் போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. என்னைக்காவது எவனாவது கோவப்பட்டு வெகுண்டெழுந்து போய் அடிக்க போனான்னா மூக்கு மூஞ்சி முகரெல்லாம் பேர்ந்து தான் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். நான் சொல்கிறது பொதுமக்கள் வெகுண்டெழுந்தாலுங்க. இந்த மூளை வளர்ச்சி குன்றியவர்கள், கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்கலாம் இப்போ நம்ம எங்கேயாவது பார்க்குறோன்னா திடீர்னு இவனை வட்டி ரொம்பத்துக்கோ அப்படின்லாம் ஏதாவது சொல்லுவான். திடீர்னு நம்மளை அடிக்கிறதுக்கு வருவான். இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது பண்ணுறப்போவே தெரியும், ஐயோ கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டிருக்கும் போல அப்படின்னு. நம்ம என்ன செய்வோம், நமக்கு கோவம் வரும். திடீர்னு என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கோவம் வரும். அதுக்கு பிறகு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்றப்ப என்ன செய்வோம்னா தள்ளி போயிடும். சரி, எதுக்கு அவங்க கிட்ட சண்டைக்கு போயிட்டு நம்ம விலகி போயிடும், பாவம் மனநலம் பாதிக்கப்பட்டு அப்படின்னு தான் பார்ப்போம். அது மாதிரி தான் இவனுங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. பாவம் சின்ன பசங்க, மண்டையில் அறிவு கிடையாது, மூளை வளர்ச்சி கிடையாது, 1ஆம் நம்பர் பைத்தியங்கள், தற்குறிகள். இவனுங்க இப்படி தான் இருப்பானுங்க. இவங்களெல்லாம் எதுக்கு போய்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இவனுங்களை எதுக்கு போய் கேட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போவோம், பீஸ்ஃபுல்லாக போவோம். எங்கேயாவது அடி வாங்கினாக்க ஐயோ அம்மானு கத்திக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு தெரிச்சு ஓடுவானுங்க. அமைஞ்சிக்கரையில் போராட்டம் பண்ண போறோன்னு நின்றானுங்க. போலீஸ்காரங்க வந்த உடனே ஓடிட்டானுங்க. ஜல்லிக்கட்டு நடக்கிறப்ப கொடி எடுத்து காட்டுறானுங்க. யாராவது பொதுமக்கள் அடிச்சாக்க அங்கிருந்து தெரிச்சு ஓடுறானுங்க. இப்படி பயந்தாங்குழிகளா இருக்கானுங்க. 1ஆம் நம்பர் கோழைகளாகவும் தொடநடுங்கிகளாகவும் இருக்கானுங்க. இவனுங்க கூடலாம் போய் சண்டை போட்டுக்கிட்டு நம்ம தரத்தை நம்ம குறைச்சிக்கணுமே. பைத்தியம் சண்டைக்கு கூப்பிட தான் செய்யும். நம்ம அமைதியா இருப்போம் தான் எல்லாரும் இருக்காங்க. ஆனா எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்லி இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.